கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த வேளையில் கூட நீதிமொழிகள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் மிக அழகான ஒரு வசனமாய் காணப்படுகிறது. அந்த வசனம் எப்படியாக சொல்கிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் மிகவும் பலத்த ஒரு துருகம் என்று சொன்னால் தஞ்சமடையக்கூடியதான ஒரு கோட்டை. அது ஒரு பாதுகாப்பான இடம். நமக்கு ஆபத்துகள், நாச மோசங்கள், விக்கனங்கள் வரும்பொழுது கர்த்தருடைய நாமத்தை பற்றி பிடித்து கொண்டு அந்த நாமத்தின் மீது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக, விசுவாசம் கொண்டவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நமக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று சொன்னால், கடற்கரை ஓரங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு கடற்கரை ஓரத்தில் அநேக புயல் கட்டுப்பாட்டு அறைகளின் மூலமாக கட்டப்பட்டதான புயல் பாதுகாப்பு அமையங்கள்லாம் இருக்கும். சுற்றிலும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் அந்த வட்ட வடிவ வீட்டுக்குள் உள்ளே நீங்கள் சென்று விட்டால் உங்களுக்கு எந்த ஆபத்துமே வராது. தமிழ்நாட்டில் உள்ளதான கடற்கரை ஓரங்களில் இந்த பாதுகாப்பு மையங்கள் எல்லாம் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது. மழை காலங்கள் வந்துவிட்டால் அங்கே கடற்கரையில் உள்ள மக்களெல்லாம் ஒரு வெள்ளமோ, ஒரு சேதமோ, சுனாமியோ எது வந்தாலும் அபாய நேரம் சொன்ன உடனே பத்திரமாக உள்ளே போயிருப்பாங்க. அதுக்குள்ளே போயிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு எந்த விதமான சேதமே இருக்காது. நம்ம வெளியில், நம்ம சுற்றுப்புறத்தில் அநேக ஆபத்துகள், நாசங்கள், மோசங்கள் நம்மை நெருக்குகிறது. அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் நமக்கு ஒரே ஒரு காரியம்தான் இந்த உலகத்தில் உண்டு, கர்த்தருடைய நாமம். தேவனுடைய நாமம் அது ஒரு பலத்த துருகம். இயேசுவனுடைய நாமம் அது நமக்கு ஒரு பலத்த துருகம். அந்த இயேசு நாமத்தை நாம் பற்றி பிடித்தவர்களாக நம்ம ஓடி போய் அந்த துருகத்துக்குள்ளாக, அந்த பாதுகாப்பு அமைப்புக்குள்ளாக சென்று விடுவோம் என்று சொன்னால் அதில் ஒரு பெரிய சுகம் இருக்கிறது. வசனம் சொல்கிறது, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். எந்த ஒரு மனிதனும் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறான். அந்த மனிதனுக்கு கர்த்தருக்கு ஒரு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது அவன் பாதுகாக்கப்படுகிறான். கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. பாதுகாப்பு மட்டுமல்லாமல் அவன், அந்த நீதிமான் அதற்குள் ஓடி உள்ளே பாதுகாப்பாக சுகமாக இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த சுகத்தை நாம் அனுபவிப்போமா? ஆபத்து வரும்பொழுது இயேசுவனுடைய நாமம் என்ற பாதுகாப்பான அந்த துருகத்துக்குள்ளாக பிரவேசித்து நாம் சுகமாக இருப்போம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் பலத்த துருகம், அதற்குள் நாங்கள் ஓடி உள்ளே சென்று பாதுகாக்கப்பட்டு நாங்கள் சுகமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தரை துருகத்தை பற்றி பிடித்துக்கொள்வோம், பாதுகாக்கப்படுவோம், சுகமாக இருப்போம்.